பாருங்கள், இந்த வெயில் டைமுக்கு இந்த நுங்கெல்லாம் சாப்பிட்டா செம்மையாக இருக்குங்க. எங்கள் ஊரில் வந்துங்க பனை மரம் நிறையா இருக்கா, அதனால் நுங்கு கொஞ்சம் நிறையவே கிடைக்கும். ரோட்டு ஓரத்தில் விற்பாங்க தானேம்மா நிறையா. ஆமாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா வைத்தீஸ்வரன் கோயில் அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா ரோட்டு ஓரத்துலேயே நிறையா விற்பாங்கங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தோல் எடுத்துகிட்டு சாப்பிட போகிறாங்கம்மா. இது எத்தனை நாள் தான் காயினும்? 5 நாளைக்கு தான். 5 நாளைக்கு காஞ்சா தாங்க இப்படி வரும் செம்மையாக கல். 5 நாளும் காயினா 6 நாளும் காய்ந்து வெய்ய காட்டு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே பைக்கில் போயிட்டே இருந்தேன்னா நிறையா ஊஞ்சல் தொட்டில் நிறையா ரெடி பண்ணி வச்சுருந்தாங்களா. பாருங்களேன் எவ்வளோ ஒரு டிசைனில் பண்ணி வச்சுருக்கான்னு. இது ஒரு டிசைனுங்க, அது ஒரு டிசைனு, எல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. நம்மளுக்கு எல்லாமே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலலாம் ட்ரெஸ்லாம் தூக்கி கண்ணாமன்னு போட்டுருவோங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா அழகான ஒரு கூடைங்க, தெரியுதா எப்படி இருக்குங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம வெயிலாக இருந்துச்சு, அதான் திராட்சை ஜூஸ் வாங்கியாச்சுங்க. செம்ம கட்டியாக இருக்குது, குடிச்சு பார்ப்போம். வெயிலுக்கு சூப்பராக இருக்குங்க. அது பைப்பாஸில் தான் குடிச்சிட்ருக்கேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி குடித்தா தான் நல்லாயிருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஜூஸ் குடிச்சிட்டு வந்தால் எவ்வளோ பெரிய பாலத்தை பாருங்களாம், செம்ம பயங்கரமாக இருக்குங்க. நல்லா காற்று அடிக்குது வெயிலுக்கு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு, சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. தண்ணியை பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு, போய் குளிச்சா எப்படி இருக்கும். ஹைட்டை பாருங்களேன், ஏப்பா செம்ம ஹைட்டாக இருக்குங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? என்னோட மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. பாருங்கள், காலையிலே எழுந்துச்சி குளிச்சு ரெடி ஆகிட்டேங்க. இன்றைக்கி வெளில தான் போகிறேன். வெளில போகிறப்ப என்னென்ன இருக்குன்னு சொல்லி ஒன்று ஒன்றா பார்க்கலாங்க. அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. சரி அப்படியே அம்மாவை பார்த்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. காலையிலே செம்ம வெயிலுங்க, ஒன்றுமே பண்ண முடியல. இந்த வெயிலில் எப்படி தான் விளாக் எடுக்க போகிறேன்னு தெரியல. சரி, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும், இருந்தாலும் உங்களுக்காக ட்ரை பண்ணுறாங்க. சரி கிளம்ப வேண்டியதான், டைம் ஆச்சு. அம்மா, ஓ என்னம்மா இவ்வளோ நுங்கு இருக்கு? ஆமாம், தோல் எடுத்துகிட்டு சாப்பிட போகிறேன். அதுக்கு இவ்வளோ நுங்காம்மா? ஏன் அப்பா. அம்மா, ஓ என்ன நுங்கு நிறையா இருக்கு பாக்க. ஆமாம், இது எப்பொழுதும் கிடைக்காதுல்ல, கிடைக்கக்குள்ளே வாங்கி சாப்பிட்டுக்க வேண்டியதான். அதனால ஒரே தெரியா வாங்கியாச்சு நிறையா. ஆமாம். பாருங்கள், இந்த வெயில் டைமுக்கு இந்த நுங்கெல்லாம் சாப்பிட்டா செம்மையாக இருக்குங்க. எங்கள் ஊரில் வந்துங்க பனை மரம் நிறையா இருக்கா, அதனால் நுங்கு கொஞ்சம் நிறையவே கிடைக்கும். ரோட்டு ஓரத்தில் விற்பாங்க தானேம்மா நிறையா. ஆமாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா வைத்தீஸ்வரன் கோயில் அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா ரோட்டு ஓரத்துலேயே நிறையா விற்பாங்கங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தோல் எடுத்துகிட்டு சாப்பிட போகிறாங்கம்மா. சில பேர் தோலோடையும் சாப்பிடுவாங்க. அது துவக்குமா? ஏன்னா சின்ன பசங்கள்லாம் கொடுக்குற மாதிரி இருந்தால் இந்த தோலை எடுத்துகிட்டு கொடுத்தா சூப்பராக இருக்குங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த செங்கல்லாம் இருப்பாங்களேங்க, அங்கே தாங்க வந்திருக்கேன். போகிற வழியில் அறுத்துட்டு இருந்தாங்களா, சரி அப்படியே உங்களுக்கும் காமிக்கலாம்னு சொல்லி வந்தாச்சுங்க. உள்ளே போகிறப்ப செப்பலை கட்டிட்டு போவோங்க. எவ்வளோ கல் அறுத்துருக்காங்க பாருங்களேன். ஒரு ஆத்தாவும் ஒரு தாத்தாவும் தாங்க. பாருங்கள் எவ்வளோ கல் பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நேர்த்தியாக அறுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி சூப்பராக காஞ்சிருக்கு பாருங்கள் வெயிலில். வெயில் அடிக்கலாம் இது ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. வெயில் அடிக்கிறதுனால சூப்பராக காஞ்சிட்டு இருக்குங்க. எவ்வளோ அழகாக ஷைனிங்காக இருக்குது பாருங்களேன். அடுத்து இப்போ ஒரு ஆற்றை அறுத்துட்ருக்காங்க, அதை எப்படி காமிக்கிறேன் பாருங்களேன். அப்படியே உங்களுக்கு பேக் கேமராவில் காமிக்கிறேங்க. செம்ம வெயிலுங்க. எப்படி தான் இந்த ஆத்தாவும் தாத்தாவும் அறுக்குறாங்கன்னே தெரியல, அந்த மாதிரி அறுத்துட்ருக்காங்க. இது எத்தனை நாள் தான் காயினும்? 5 நாளைக்கு தான். 5 நாளைக்கு காஞ்சா தாங்க இப்படி வரும் செம்மையாக கல். 5 நாளும் காயினா 6 நாளும் காய்ந்து வெய்ய காட்டுலன்னா 6-7 நாள் ஆகிடும். 7 நாள் ஆகிடுமா? வெய்ய காட்டில் வெயிலும் காற்று அடிக்கணும். காற்று அடிக்கிறதா தான்.
இங்கே வர காலையே சாப்பிட்டாச்சாத்தா? இன்னும் இல்லை. இன்னும் இல்லையா? இந்த வேலையெல்லாம் ம் சாப்பிட்டு அறக்க முடியாது. சாப்பிடலாம். இதை முடிச்சுட்டு தான் இந்த இதை அறக்கிற போது ஒன்றே முடிஞ்சிட்டா வேலைலாம் கொஞ்சம் கொஞ்சம் செய்யலாம். இப்போ எவ்வளோ வெயிலில் மணி எத்தனாவது இன்னும் சாப்பிடாம இருக்கீங்க தா? 11 மணி ஆகும். 11 மணி ஆகுதா? மணி ஆகும்ப்பா, ஒரு நாளைக்கு 1 மணி ஆகும். ஏன் இந்த அப்பா? வேலை கஷ்டமான வேலை. ஆமாம், கஷ்டமான வேலையில இது முடிஞ்சாதான். எவ்வளோ வெயிலில் கஷ்டப்படுறாங்க பாருங்க. இல்லை கஷ்டப்பட்டா என்ன பண்ணணும், வெவுரு கலலாம். அதுக்கும் முறையான மழை பார்த்து வேணா அதுவும் போனது போனாச்சு. ம் அள்ளி போட்டுருக்கோம் பாரு, பின்னால பாரு. மழை வந்து மானம் பார்க்கணும். ஆ எப்படி அந்த வேலை தெரியுமா, சேர்ந்து இதாது. பொழப்பு இருக்கன்னுட்டு ஆறும். இதெல்லாம் என்ன ராகம் கிடைக்க போகுது நம்மளுக்கு. கழுவி இந்த மாதிரி பண்ணாங்க, இல்லைன்னா ஒட்டுமா. எவ்வளோ அழகாக எடுத்துருக்காங்க பாருங்க, செம்மையா. இந்த மண் ஊற வைக்கதான் தான் ரொம்ப கஷ்டம். அது வெட்டி கொத்தி கொளறி அப்பா சரி கஷ்டங்க. பதம் பண்ணுறது தான். பதம் பண்ணலன்னா கல்லாகாது. ஆ ஓ, இதை அறுத்து அதை சீவி அதை பொறுக்கி வச்சு அப்புறம் தான் நமக்கு கணக்கு. அது அந்த நமக்கு போனது தான் உள்ளே போகிற வரையும் இருந்ததுதான். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே பைக்கில் போயிட்டே இருந்தேன்னா நிறையா ஊஞ்சல் தொட்டில் நிறையா ரெடி பண்ணி வச்சுருந்தாங்களா. பாருங்களேன் எவ்வளோ ஒரு டிசைனில் பண்ணி வச்சுருக்கான்னு. இது ஒரு டிசைனுங்க, அது ஒரு டிசைனு, எல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. நம்மளுக்கு எல்லாமே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலலாம் ட்ரெஸ்லாம் தூக்கி கண்ணாமன்னு போட்டுருவோங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா அழகான ஒரு கூடைங்க, தெரியுதா எப்படி இருக்குன்னு. இதில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா சூப்பராக இருக்குங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஸ்டூலை பாருங்கள், நம்மளுக்கு முதுவலி எதுவுமே வராதுங்க. எவ்வளோ அழகழகாக இருக்குது பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய ஊஞ்சலை பாருங்களா, சரி பெருசுங்க. இதெல்லாம் ஆனா செம்மையாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா டேபிளுங்க, நம்ம எதாவது டீ வச்சு சாப்பிட்லாம். அடுத்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்காக தொட்டிலுங்க. தொட்டிலாம் எப்படி இருக்குது பாருங்க, அழகாக இருக்குங்க. நம்ம அப்படியே ஜம்முன்னு இருக்குது. ஏகப்பட்டது இருக்குங்க கடையில். நம்மளுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லான இது தாங்க. இங்கே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கூடை எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி நம்ம கோயிலுக்கெல்லாம் பூ இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போகலாங்க. அதேமாதிரி இதுவும் அதேமாதிரி தான். இது ஃபுல்லாக எப்படியோ டிசைனாக இருக்குது பாருங்க. இதுவும் சேம் அதே தான். இது பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு கூடை தாங்க. இது பார்த்திங்கன்னா வளையம், நம்ம ஏதாவது வச்சுக்கிட்டு கேமுக்கு வச்சு விளாட்லாம். இது பார்த்திங்கன்னா நம்ம காரில் முதுவலி வருமா, இது வந்து சீட்டுக்கிட்ட இது போட்டுட்டா சூப்பராக இருக்கும். இந்தமாரி வெளிலையே நிறையா இருக்குங்க. இது வந்து சின்ன பசங்களுக்கு தொட்டிலுங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இந்த சைடு பார்த்தீங்கன்னா சோபா மாதிரி அழகாக பண்ணி வச்சுருக்காங்க. இப்படி இருக்கு பாரு, உட்காந்தோன்னா நல்லா தாங்குதுங்க. அப்படியே ஜம்முன்னு உட்காரலாம், அந்த மாதிரி இருக்குங்க. சூப்பராக நல்லா இருக்கா. இதேமாரி பாயெல்லாம் இருக்குங்க, எல்லாம் ஏகப்பட்டது நிறையா. அந்த மாதிரி இவங்களே எல்லாம் ரெடி பண்ணுறதுங்க. இங்கே இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பைபாஸில் தாங்க இருக்குது. அது புத்தூர்கிட்ட இருக்குங்க. பாருங்கள் கடை ஃபுல்லாகவே இதாக தான் இருக்கும். தொட்டில் நம்மளுக்கு எது எது தேவையோ எல்லாம் இது பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள் ஸ்டூலை பாருங்கள், இது இந்த நம்ம வீட்டுக்கெல்லாம் கொஞ்சம் இந்த சோஃபா இதெல்லாம் இல்லாத இதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள் நீட்டு சோஃபா எப்படி தான் ரெடி பண்ணாங்கன்னே தெரியலங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ டிசைனாக இருக்குன்னு, செம்ம அழகாக இருக்குங்க. இங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு, வாத்து எவ்வளோ அருமையாக பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகலாங்க கூட. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பாரு, இது எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இதுவும் நம்ம எடுத்துக்கலாம், எல்லாமே இங்கே இருக்குங்க. இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி வச்சுக்கலாம், அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகலாங்க கூட. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா கூட.
இந்தமாரி நிறையா இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து நம்ம காய்கறி இந்த மாதிரி எல்லாம் கொட்டி வச்சுக்கலாம், அதுக்கும் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா பாயை பாருங்கள், எவ்வளோ பாய் இருக்குது பாருங்களா. இது ஃபுல்லாக வருங்க, எல்லாமே ஒரு சைஸுங்க, சின்னது பெருசு எல்லாமே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா குட்டீஸ் யூஸ் பண்ணுறதுங்க, சின்ன குழந்தைங்களுக்கு இந்த பாய். அப்படியே பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே வெறும் பாய் தான். இது வந்து பிளாஸ்டிக் பாய்ங்க நிறையா இருக்கா. இந்த சைடு பார்த்தீங்கன்னா பேக்குங்க. நம்ம வந்து பேக்கெலாம் நான் எப்படியே பார்த்துருக்கேன். இது பார்த்தீங்கன்னா மட்டையிலே செஞ்சுருக்காங்க, எவ்வளோ அருமையாக செஞ்சுருக்காங்க பாரு. அழகாக அப்படி எடுத்து மாட்டிக்கிட்டு போகலாம், எப்படி இருக்குது பாரு. இதெல்லாம் வந்து கூடங்க, நம்ம வெளில எதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பார்த்தீங்களா வெயில் காலத்துக்கு விசிற மாட்டேங்க, அப்பா நல்லா ஜில்னு காற்று வருதுங்க, நல்லது தான். எல்லாமே பாருங்கள் எப்படி சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா கூடைய பாருங்க, எவ்வளோ அருமையாக இருக்குது. தலையில் கொத்துக்கிறத நேரத்தில் அழகாக இருக்குது. இதெல்லாம் வந்து வீட்டுக்கு வைக்கலாங்க, முன்னாடி டிசைனாக வச்சா சூப்பராக இருக்கும். இதெல்லாம் வந்து பில்லோங்க நிறையா இருக்குது, ஏகப்பட்டது. இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா சப்போஸ் வாங்குங்க, ஏன்னு பார்த்தீங்கன்னா சீப்பாகவே பண்ணி கொடுப்பாங்க. கடையை அப்படியே பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு, சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்க பாயை எவ்வளோ உண்டுன்னு, இந்தமாரி நிறையா இருக்குங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், செம்ம வெயிலாக இருந்துச்சு, அதான் திராட்சை ஜூஸ் வாங்கியாச்சுங்க. செம்ம கட்டியாக இருக்குது, குடிச்சு பார்ப்போம். வெயிலுக்கு சூப்பராக இருக்குங்க. அது பைப்பாஸில் தான் குடிச்சிட்ருக்கேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி குடித்தா தான் நல்லாயிருக்கும். அப்போ குடிச்சிட்டு போக வேண்டியதாங்க. நேற்றுலாம் வெயில் கம்மியாகிடுச்சுங்க, இன்றைக்கி செம்ம வெயிலாக இருக்குது, ஒன்றுமே பண்ண முடியல. டீயெல்லாம் இந்த டைமில் குடித்தா முடிஞ்சிங்க. அதனால் நம்ம எப்போவுமே ஜூஸ் நேச்சுரலாக குடிச்சிட்டா போதுங்க. உடம்பே இப்போ தான் கூலிங்காக இருக்குது குடிச்சது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஜூஸ் குடிச்சிட்டு வந்தால் எவ்வளோ பெரிய பாலத்தை பாருங்களாம், செம்ம பயங்கரமாக இருக்குங்க. நல்லா காற்று அடிக்குது வெயிலுக்கு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு, சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. தண்ணியை பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு, போய் குளிச்சா எப்படி இருக்கும். ஹைட்டை பாருங்களா, ஏப்பா செம்ம ஹைட்டாக இருக்குங்க. பார்க்குறதுக்கு நேச்சுரலாக தெரியுதுங்க, பச்சை பச்சேர்னு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வெயில் உச்சி வெயில் அடிக்குதா, இந்த வெயிலே தெரிய மாட்டேங்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தண்ணி இருக்கா, அதனால செம்ம கூலிங்காக இருக்குங்க. பாருங்க வியூ பாயிண்ட் மாதிரியே இருக்குங்க, தெரியுதா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு, சூப்பராக தெரியுது அந்த இடம் பச்சை பச்சையாக. தண்ணியை பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குன்னு, மீன்லாம் மேய்ஞ்சால் அழகாக தெரியுங்க, அந்தமாரி இருக்குங்க. அப்பா இப்போ நான் ஒரு திராட்சை ஜூஸ் தான் குடித்தேன், இருந்தாலும் இந்த இடத்துக்கு வந்தால் வெயில் தெரியாமல் அப்படியே ஜில்லுன்னு இருக்குங்க உடம்பு. ஏன்னா அந்த ஜில்லுப்பு அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது காற்று. அப்போ நல்லா தூங்கலாம் நமக்கு, அந்தமாரி காற்று அடிக்குது. வண்டி அப்படியே புசுக்குன்னு போயிட்டே இருக்குங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா பைபாஸ் தானே, அதனால் வண்டி நிறையா வந்துக்கிட்டே இருக்குங்க. ஆமாங்க, அப்படியே ஜாலியாக கொஞ்சம் நேரம் காற்று வாங்கிட்டு அப்படியே போக வேண்டியதாங்க. நீங்களாம் அந்த மாதிரிலாம் என்ஜாய் பண்ணுறீங்களா என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் ஃபுல் என்ஜாய், சொல்ல முடியாத என்ஜாய்ங்க. வா வியூ பாயிண்ட்லாம் பாருங்கள் எப்படி தெரியுது, பைக் அங்கே நிற்கிதுங்க. அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே நடந்து போயிட்டு அப்படியே போக வேண்டியதான். அப்படியே ஒன்று ஒன்றா அப்படியே உங்களுக்கும் காமிச்சா நீங்களும் பார்ப்பீங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் இப்படி இருக்குன்னு நீங்களும் கமெண்ட் பண்ணுவீங்க. அதுக்காக தாங்க வெளில போய் அப்பப்போ இந்த மாதிரி விளாக்லாம் எடுக்கிறேன்.
உங்களுக்கு எப்படி இந்த வீடியோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குமா என்னன்னு தெரியல. அப்படி இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு ஒரு நிழலில் உட்காந்தாச்சுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த நிழல் செம்மையாக இருக்குங்க. இந்த வெயிலில் வேறு எங்கேயும் அலைய முடியாதுங்க. அலைஞ்சதெல்லாம் போதும்பா சாமி, இதுக்கு வந்து வீட்டுக்கு கிளம்பிட வேண்டியதுதான். ஏன்னு பார்த்தீங்கன்னா காலையில் சாப்பிட்டதுங்க. இப்போ மணி பார்த்தீங்கன்னா 1 ஆயிடுச்சு. போய் வீட்டில் போய் சாப்பிட வேண்டியதுதான். அப்போ ஒரு காற்று கூட அடிக்க மாட்டேதுங்க. காற்று அடித்தா கூட நம்ம பைக்கு வெளில ஓட்டிகிட்டு போனால் நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. காற்று அடிக்கிறதுனால வண்டியை ஓட்ட முடியல. அந்தமாரி மூஞ்சில் அப்படியே நெருப்பை கொளுத்தி போட்டால் எப்படி இருக்கும் அந்தமாரி அனல் அடிக்குதுங்க. அதனால் ஒன்றுமே பண்ண முடியல. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லாம் ஓப்பன் பண்ணியாச்சு. சின்ன சின்ன பசங்களாம் எப்படி தான் ஸ்கூலில் இருப்பாங்கன்னே தெரியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட்லாம் இல்லைன்னு வச்சுக்கங்க, ஃபேன்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா அந்தமாரி வெயில் அடிச்சிட்டு இருக்கு. நம்மளாலே தாங்க முடியல. சின்ன சின்ன பசங்களாம் எப்படி தான் தாங்குவாங்கன்னு தெரியல. ஸ்கூல் இன்னும் ஒரு 10 நாள் லேட்டாகவே ஓப்பன் பண்ணியிருக்கலாங்க. ஏன்னா எப்படி தான் இது பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஆமாங்க, ஃபுல்லாக என்ஜாய் பண்ணியாச்சு. பேக்ரவுண்டை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. செம்ம காடாக இருக்குது. நைட்டில் வந்தோன்னா பயங்கரமாக இருக்குங்க. அந்தமாரி இருக்குது. ஏப்பா பைபாஸுங்க, வண்டி வந்துக்கிட்டே இருக்குங்க. பைக்கு வருதா இல்லையா, கார் தாங்க அதிகமாக போயிட்டுருக்கு. சல்லு சல்லு சல்லுன்னு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது. ஆமாம், ஃபுல்லாக என்ஜாய் பண்ணியாச்சுங்க. அப்படியே போக வேண்டியதுதான். வீட்டில் அம்மா இருப்பாங்க, எல்லாம் வீட்டில் இருக்காங்க. நான் மட்டும் தாங்க தனியாக வந்தேன். சரி வெளில வந்து அப்படியே சும்மா விளாக் எடுக்கலான்னு வந்தேன். பார்த்திங்கன்னா வெயில் ஓவராக இருக்கா, அதனால் மேக்ஸிமம் கொஞ்சம் சுற்றி பார்த்தாச்சு. இதுக்காக தான் வீட்டுக்கு போக வேண்டியதாங்க. இதுக்கு மேலே எங்கேயும் சுற்றிலாம் பார்க்க முடியாது. பார்த்ததெல்லாம் போதும்னு நினைக்கிறேன். இது என்னன்னு தெரியல, தூங்குஞ்சி மரமாக என்னன்னு தெரியலங்க. நல்லா வாசமாகவும் இருக்குது, நல்லா ஜில்லுன்னு இருக்குது. வீட்டில் இந்த மாதிரிலாம் மரம் வச்சா நல்லா நிழல் கிடைக்குங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில வீட்டிலாம் நிழலே இருக்காது, வெயிலாக இருக்குமா, காற்று கிடைக்காது. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன மரம் ஒன்று எங்கேயோ ஒரு கொள்ளையில் சைடு வச்சுட்டோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் நிழலாக இருக்கும். சின்ன சின்ன ஊஞ்செல்லாம் போட்டு சின்ன சின்ன பசங்களாம் விளாட்லாம். நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரிலாம் வச்சா. சரிங்க, அப்படியே நம்ம போக வேண்டியதான்.